கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அதாவது உயிர் போனதை பத்தி கவலை இல்ல, பாட்டு பாடுறதுதான் முக்கியம். தமிழ்நாட்டை சேர்ந்த வேதனையாக இருக்குதுங்க. குறிப்பா ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறோம். இதுக்கு முந்தி 38 வயசு அந்த குடும்பத்தில் இருக்க உறவினர்கள் எல்லாம் எப்படி வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க. அந்த வேதனை கூட புரியாம ஒரு அரசாங்கம், அதான் ரீல்ஸ் விடுற அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கு. ஏங்க ஒண்ணுமே இந்த கவர்மெண்டே நடக்கலையே, எல்லாம் ரீல்ஸ் மாதிரி தான். எல்லாம் ரீல் விட்டுக்கிட்டு உடனே வரும்போது கத்துறாங்க. எது கத்துறானே தெரியாத கத்துறான். ஏங்க உடலை மீட்க வேண்டும் என்று சோதனையான நேரத்தில் இன்றைக்கு துயரமான நேரத்தில் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய நிலைமை இப்படி இருக்குது. எங்க போய் நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க? ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏன் இவ்வளவு உருக்கமா பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுதியில தமிழர்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த அரசு இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதோடு அவர்களின் உடல்களை பத்திரமாக தமிழகத்திற்கு மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரை புறக்கணிக்கிறார். மேலும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்காகவும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் குரல் கொடுத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஐயா எடப்பாடியார் அவர்களும் தான். ஆனால் நீங்கள் மாற்றம் என்று வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி கேட்கும் கேள்விகளுக்கு சம்பந்தமே இல்லாமல் பதில் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணி இன்ஸ்டா கண்டென்ட்டா உருவாக்கி ரீல்ஸ் எடுத்து போடுறது. இப்ப இவங்க முதல்வரை குறித்து புகழ்ந்து பாடினாங்கல்ல, அத மாதிரி முதல்வர் அவர்களை குறித்து புகழ்ந்து பாடுவது, சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்களை குறித்து கவிதை எழுதி வாசிப்பது போன்ற செயல்களில்தான் அதிகம் ஈடுபட்டாங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை நீங்க நேரலையில பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுதான் நீங்கள் மாற்றம் என்று சொல்லி மாற்றத்திற்கான தேர்ந்தெடுத்த அரசா?